தமிழ் கடவுளான முருகனுக்கு 6 படை வீடுகள் இங்க இருந்தாலுமே 2ஆம் படை வீடாக அறியப்படுறது திருச்செந்தூர் தான். அதுலயும் இதுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அப்படின்னா நிறைய இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இங்க தன்னோட படையோட தங்கி சூரபத்மனை வதம் செய்த ஒரு தலமாக இந்த தலம் பார்க்கப்படுறதுனாலதான் இதுக்கு இன்னும் கூடுதலான சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருச்செந்தூரினுடைய குடமுழுக்கை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்க வருவார்கள் எதிர்பார்க்கப்பட்டதுனால அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் நகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. வண்ண வண்ண விளக்குகளால கோயில் முழுக்க அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கக்கூடிய காட்சிகள். சரியாக காலை 6:10 மணிக்கு தொடங்கி 6:50 மணிக்குள்ளாக இந்த குடமுழுக்கு விழா என்பது நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்துதான் இன்று மாலைக்கு பிறகு இங்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கான புனித நீரை அந்த தங்க கலசத்தில் வைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து பல்வேறு தகவல்களையும் பாடலோடு இணைந்த பல்வேறு சுவாரஸ்யமான கதைகளையும் நாம் கேட்க இருக்கிறோம். நம்மோடு அரங்கத்திலிருந்து பக்தி பாடகர் திரு வீரமணி கண்ணன் அவருடைய குழுவினரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அதே போன்று திருச்செந்தூரிலிருந்து சண்முக திருவரங்க யயாதி ஓதுவாரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடும் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். முதல்ல இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய வீரமணிகண்ணன் பக்தி பாடலோடைய தொடங்கலாம் நினைக்கிறேன். திருச்செந்தூர்னு சொல்லும் போதே நமக்கு அந்த அறுபடை வீடு அப்படின்னாலுமே முருகனுடைய 2ஆம் படை வீடுல அது ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஆறுமுகன், சண்முகன் அப்படின்னு பல பெயர்கள், செந்தில்நாதன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய பேரோட அந்த ஒரு தலத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்கிறதுனால அதனுடைய திருப்புகழுக்குமே ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? அருணகிரிநாதரோட அந்த திருப்புகழ்லேருந்து தொடங்கலாமா? கண்டிப்பா. நியூஸ் 18 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா மற்ற கடவுளுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு முருகனுக்கு என்ன இருக்குன்னா, மற்ற எல்லாரும் பிறப்பிலிருந்து தான் எல்லாரும் இருந்து நம்ம கூட இருந்து அருள் பண்ண தெய்வம் முருகப்பெருமான் ஒண்டி தான். ஈசனின் நெற்றிக்கண்ணில் உதித்த ஒரு அற்புதமான குழந்தை தெய்வம். ஆகவே இன்றைக்கி அப்பேற்பட்ட திருச்செந்திலாண்டவன் கோயிலில் கும்பாபிஷேகம். இந்த திருப்புகளை அருணகிரிநாதர் முதல்ல அவரே நம்ம கடவுள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மூத்தவர் யாருன்னா விநாயகர் பெருமான். இந்த அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளில் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு திருப்புகள் கைத்தல ரேகனி அப்பமுடு அவல் பொறி. இந்த திருப்புகளோடு நம்ம இன்றைக்கி இந்த நேரலையை தொடங்குவோம். காயத்ரி, அதாவது எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நியூஸ் 18 சார்பாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று வேண்டிக்கொண்டு கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்பக மீனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரள் போய மதயானை மத்தள மயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவள் மலர்கோடு பணிவேனே முத்த
முத்தமிழ் அடைவினை முற்பட கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அற்புத மதனிட இபமாகி அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அற்புத மதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே. திருச்செந்தூரிலே கும்பாபிஷேகம் காணும் என் செந்திலாண்டவனின் சகோதரனே ஆனைமுகப் பெருமாளே ஏ கைத்தல நிறைக்குன்னு இவ்வளோ அழகாக பாட முடியுங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்மோடு திருவரங்கத்திலிருந்து சண்முக திருவரங்க யயாதி ஓதுவாரும் இணைந்திருக்கிறார். அவர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் ஐயா. முருகனோட சிறப்புகளை குறிப்பிடும் பொழுது திருச்செந்தூரை தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு சிறப்புக்குரிய தலம் இன்னைக்கு குடமுழுக்கு காண இருக்கிறது. இந்த தலத்தினுடைய பெருமையா என்ன பார்க்கிறீங்க? மிக முக்கியமாக இந்த தலம் கைலை மலைக்கு நிகரானது என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். கைலை மலை அணைய செந்திற் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே என்று அவர் போற்றுகின்றார். இந்த முருகப்பெருமானுடைய தமிழ் கடவுள், செந்தமிழ் தெய்வம், குறிஞ்சி நில இறைவன் இப்படியெல்லாம் போற்றப்படுகின்ற அந்த கந்த கடவுளினுடைய அவதாரத்தினுடைய சிறப்பே அவர் திருச்செந்தூரில் நிலை பெற்றிருப்பதுதான். அத்தனை கோடான கோடி ஆன்மாக்களுக்கும் அவர் ஞானத்தையும் அருளையும் வாரி வழங்குவதற்காக குடிகொண்டிருக்கக்கூடிய அவருடைய வீடு இது. நீங்கள் சொன்னீர்கள், சீரலைவாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருச்செந்தூர் முருகனுடைய அறுபடை வீடிலே 2ஆம் படை வீடு என்று சொன்னீர்கள். அந்த படை வீடுகளிலேயே மற்ற இடங்களை விட படையோடு அவர் தங்கியிருந்த இடம்தான் இந்த சீரலைவாய் என்று சொல்லக்கூடிய கடல் முத்துக்களால் கொழிக்கின்ற பாண்டிய நாட்டிலே மிக அற்புதமான திருத்தலம் இந்த திருச்செந்தூர் என்ற தலம். செந்திலம் பதி என்று சொல்லுகின்றார்கள். இந்த தலத்தினுடைய பெருமைகளை சங்க இலக்கியம் தொட்டு பக்தி இலக்கியங்கள் முதல் எல்லா வகையான இலக்கியங்களிலும் 2000 ஆண்டுகளாக இந்த பாடல்களிலே எல்லா நூல்களிலும் குறிப்பிடப்பட்ட மிகச் சிறந்த தலமாக இது இருக்கின்றது. இந்த தலத்திலே அவர் சூரசம்ஹாரம் செய்து அதன் பின்பு இங்கேயே நிலை பெற்று இங்கேயே தங்கிய இடம். எப்படி கைலாயத்திலே சிவபெருமானும் உமாதேவியும் எப்பொழுதும் இருந்து அருள் செய்கின்றார்களோ அதுபோல கந்த மாதானம் என்று சொல்லுவார்கள். கந்தப்பெருமான் நவ வீரர்களோடு படை வீரர்களோடு சேனாதிபதியாக அருட்தெய்வமாக குரு வடிவமாக இருக்கின்றார். சிவபூஜை செய்து கொண்டே இருக்கக்கூடிய வடிவம், கையிலே மலர் வைத்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த பெரும் தெய்வத்தினுடைய இடம்தான் இந்த திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு வந்தாலே நமக்கு எல்லா வகையான துன்பங்களும் நீங்கும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவக என்று உன் திருநீரு அணிவார்க்கு மேவவாரா